சுவாமி, கிரகங்களினுடைய சக்தி மனிதர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றது என்றால் அந்த கிரகங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கின்றது? இப்போ பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, வெள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நாசா சுற்றுது இல்லை விண்வெளி, அது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. இதை மகான்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓசை தான் உலகத்தை இயக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் விடை கிடைக்கல. இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமே வெள்ளி. எல்லா இந்துக்கள் குடும்பத்துலேயும் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம், கடவுள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் வெள்ளிக்கிழமையானா வீட்டில் விசேஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அப்போது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அந்த புனிதமான பெண்ணுன்னு இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே இல்லை. அதே மாதிரி உலகத்தை இயக்கணும்னா வெள்ளின்ற ஒரு பெண் இல்லைன்னா சூரிய இயக்கம் இல்லை, சந்திர இயக்கம் இல்லை, பூமியினுடைய இயக்கமும் இல்லை. அப்போது எல்லா 9 நவகிரகத்துக்கும் சக்தியை கொடுக்கறது வெள்ளி, இந்த உலகத்தில் சக்தியை கொடுக்கறது பெண்ணு. அதனால்தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெண்கள் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு. ஏன்னா பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் அடிப்படை. அந்த பெண்ணுன்றது ஒருத்தி அவன் கூட இணையில்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக போயிடும். அதே மாதிரி கிரகங்களுக்கு வெள்ளின்னு ஒரு பெண் இல்லைன்னு சொன்னால் கிரகங்களினுடைய இயக்கமே சின்ன பின்னமாக போயிடும். அப்போது அதனுடைய இயக்கத்தில் தான் சாமி எல்லா கிரகமும் இயங்குது. சொல்லுங்க சுவாமி. உயிர் அழிவற்றது, அதாவது ஆன்மா அழிவற்றது, மறுபிறவி எடுக்கும்போது அப்போது இப்போ மரணங்கள் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கின்றது. ஸோ ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகள் நிறைய பேர் குழந்தைகளை பெறுவார்கள். ஸோ அதனால் அந்த ஆன்மா அந்த உயிர்களுக்குள் போகக்கூடிய தன்மை இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நிறுத்திடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆன்மாக்கள் ஒரே உடலில் பல்வேறு ஆன்மாக்கள் போகக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இப்போ சுதந்திரம் வாங்கும்போது 37 கோடி மக்கள் இருந்தாங்க, இன்றைக்கி 125 கோடி இருக்கிறோம். இதை என்ன நிறைய பேர் கேள்வி கூட கேட்டாங்க, இது எப்படி ஆன்மான்றது வழிவற்றுதுன்றீங்க. அப்போ ஆன்மா 130 கோடின்னா 130 கோடிக்குள்ளே தானே அது சுற்றணும். அப்போ 125 கோடி எப்படி வந்தது இப்போ அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க. என்ன இது ஒரு ஆசிரமம் இல்லை? இதில் எவ்வளோ ஜீவராசிகள் வாழ்ந்தது, இதையெல்லாம் கொண்டுட்டோம். இதையெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வயிற்றுக்குள்ளே போய்க்குது. அது மனிதனாக பிறந்துக்குது. அதனால்தான் மனிதன்ற ஒரே மாதிரி இல்லை, மூர்க்கனாகிறான். புலியிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், இது தாய் வயிற்றில் பூந்துட்டுருப்பான். அவன் பிறந்ததுலேருந்தே புலிதான் மொத்தத்தனமாகவே வாழ்வான். ஒருத்தன் மான் வயிற்றுலேருந்து வந்திருப்பான், அவன் பிறந்ததுலேருந்து சாதுவாகவே வாழ்வான். எந்த மிருகத்திலேருந்து இவன் மனித உருவத்துக்குள்ளே வந்தானோ எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. இப்போ இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது, இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது. அப்போ வேப்ப மரம் வருமா? அப்போ முன்னாடி வேப்ப மரம் இருந்ததால் தான் கொட்டை வந்தது, கொட்டை வந்தால் தான் இப்போ செடி வருது. மனிதன் முன்னாடி இருந்ததால் தான் அந்த ஆன்மாக்கள் தான் இப்பவும் மனிதனாக உருவாக்கினே இருக்கிறான். மனிதன் இறந்துட்டா பிறக்கிறது இல்லைன்றது மூலத்தான் அறியாமை. அது அவன் பிறப்பு எடுத்துக்கினே தான் இருக்கிறான். உடல் தான் மறைஞ்சிக்கினே, சட்டு கைட்டி போடுற கதை அது. உடல் தான் மறைஞ்சிக்கினே இருக்குது. அப்போது எல்லா ஜீவராசிகளும் குறைஞ்சி போச்சு, மனிதன் ஜாஸ்தி ஆகிட்டான் உலக லெவலில்.
அப்போ மனிதனுடைய குணங்கள் எதிலிருந்து வந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதமா மனிதன் இருக்கிறான். ஒருத்த மூர்க்கனாகிறான், ஒருத்த தர்மம் பண்ணுறவனாகிறான், ஒருத்த சாந்தமாக இருக்கிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் எப்படி வந்தான்னா எந்த ஜீவன்லேருந்து இதுக்கு பரிமாறினானோ அதுக்கேற்ற குணங்களோட வாழலாம். உடல் தான் மனித உடல், உள்ளகிறது அதிலேருந்து வந்தது, அந்த செயல் இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துனுக்கிறான். அதனால் ஆன்மா அழிவற்றது, அது எப்பவுமே அழிஞ்சதே கிடையாது. உடல் தான் அழியும். இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து 16 நாட்கள் ஒரு ஆன்மா சொன்னீங்க. இப்போ வந்து 16 நாட்களுக்குள்ள வந்து இப்போ உள்ள மனிதர்களுடைய உற்பத்தி இருக்கும் என்று சொல்றீங்களா, அல்லது வேற வேற இதுக்குள்ள அது பூந்துக்குமா? எதில் ஒன்றா போய் போகிறோம் சாமி. அதனால தானே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு வாட்டி சாக போகிற, மறுவாட்டி பிறப்பு எடுக்க போகிற. பிறப்பு எடுக்கும்போது நீ எதுவாக எடுக்க போகிற? உன் கண்ணெதிர நாய் இருக்குது, உன் கண்ணெதிர மாடு இருக்குது, உன் கண்ணெதிர ஆடு இருக்குது. நீ அதுவாக போனால் என்ன பண்ணுவ? நான் மனிதன் தான் பிறப்பேன், என்ன சாத்தியம் இருக்குதா? ஏன் உடல் மேலே பற்று இருக்கும்போது இப்போ நீ ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிற, அந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துன்னுக்குற. நீ கட்டின வீடு இடியாமல் இருக்குமா? ஒரு 30 வருஷமாக நான் அது இடிய தானே செய்யும். அப்போ இடியும் போது வெளியே ஓடனே நான் என்ன பண்ணுவேன்? எங்கே தங்குவேன்? எந்த குடிசை இருக்குதோ அதில் போய் நின்றுப்ப ஒதிப்ப இல்லையா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு வீடை கட்டி வச்சின்னா இந்த வீடு இடிஞ்சாலும் அந்த வீட்டில் போய் சொகுசாகவே வாழ்வேன். அதை மாதிரி உயிரை நீ வாழ்நாளில் உயிரை நீ நினைக்க 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 நீ 10 வாட்டி பிறந்து நான் செத்தினாலும் 10 வாட்டி மனிதனாகவே பிறப்பேன். உயிர் மேலே பற்று இல்லாத போது எதுவா ஒன்றாலும் போயிடுவேன். ஏதோ ஒரு உடல் ஒன்று உனக்கு வாழறதுக்கு. ஏன்னா ஆன்மா தனித்து வாழாது. உடல் இல்லாத ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லாத உடல் இல்லை. ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடலினுடைய இயக்கம். ஆன்மா வெளியேச்சுன்னா உடல் போயிடும். ஆனால் உடல் போந்தாலும் ஆன்மாவுக்கு இயக்கம் இல்லாத போயிடும். அதனால் ரெண்டும் இணைஞ்சி தான் செய்யறது. அதனால் ரெண்டும் அவசியம். கடவுள்கிட்ட காசு கிடையாது, கடவுள்கிட்ட பொருள் கிடையாது, கடவுள்கிட்ட இது சொத்து சோகம் கிடையாது. ஆனால் அருள் இருக்குது. அந்த அருள் இந்த உலகத்தில் உன்னை பெரிய ஆளாக்கும். அவனுடைய வாக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கும். அதனால் இறைவன்கிட்ட கையேந்துங்கன்னா அப்படி கையேந்திர உனக்கு குறைபாடே இல்லை. இறைவனை நம்புறவனுக்கு மன ஓச்சலே கிடையாது. ஏன்னா நான் செய்கிறேன் போது எனக்கு வேதனை. இது எல்லாமே இறைவன் செய்யலைன்னும் போது பாரம் அவன் மேலே போயிடுச்சு, எனக்கு இல்லை. அது எல்லா மனிதர்களும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு நானே காரணம். இறைவா என்னை மீட்டெடு. இந்த நினைப்பை வச்சுக்கினாங்கன்னா எந்த துன்பத்துலேருந்தும் வெளியே வருவாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட பிச்சை தான்பா. நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஊரில் பணக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எதையாவது நான் பெரிய கோடி 100 கோடி ரூபாய்க்குது என்கிட்ட. சரி, எனக்கு மரணம் வந்தது. ஏன்பா 100 கோடி ரூபாய் என்னால் தூக்கின்னு போக முடியாது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 1 கோடி ரூபாய் எடுத்து போனேன்னா எவனா முடியாது. உலகத்தில் இது வரைக்கும் எடுத்து போய்க்கிறேன்னா மகானாகட்டும் மனுஷனாகட்டும். ஆமாம், எடுத்து போக முடியுமா? முடியாது. அப்போ இவன்லாம் பிச்சைக்காரன் தான். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன் ஒருத்தன் பணக்காரன். ஆமாம் ஆமாம். அதனால தான் சொன்னேன், அவன் ஒருத்தன் நிரந்தரமானவன், அழிவில்லாதவன், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லாதவன். உனக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு, ஏழ்மையும் உண்டு, வசதியும் உண்டு. இந்த மனித வாழ்க்கையில் எல்லாம் வரும்போது நீண்ட பயணம் வாழ்க்கை. அந்த பயணத்தில் கல் முள், நீ போகிற பயணத்தில் பல விஷயங்கள் வரும். ஆனால் உன்னுடைய பயணம் தடைப்படக்கூடாது. நீ எல்லாத்தையும் கடந்து பயணம் பண்ணி இறைவனை போய் அடைஞ்சிடு. எங்கிருந்து வந்தையோ அதில் போய் சேர்ந்துடு. பிறப்பை தவிர்த்துக்கோன்னு சொல்லிங்க சாமி. அதுக்கு பாதை வேணும். அந்த பாதையை தான் நான் போட்டு கொடுத்துன்னுக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாதையில் பயணம் பண்ணுங்கன்னு. ஆனால் பாதையை நான் போட்டு கொடுத்து பயணம் பண்ணாத முள்வேலியில் போய் பயணம் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், தடுக்கவே முடியாது. இதை தான் இங்கே நடந்துக்கினுக்கிற விஷயம். எதை ஒன்றா இழந்துடு, இறைவனுடைய நினைவை இழக்காது. ஏன்னா உனக்குள்ளே இறைவங்கிறான், அவன் கூட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்க. அந்த உறவாடினா உடலோட உறவாட முடியாது, உயிரோடு தான் உறவாடணும். ஏன்னா உயிர் தான் ஆன்மாவுக்கு போக முடியும், உடல் ஆன்மாவுக்கு போகாது. அதனால் இந்த உயிரோடு நீ உறவாடும் போது உன்னுடைய தெய்வத்தை நீ சந்திப்பேணும். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த மனித உடல்லேருந்து வெளியேறணும். மனித உடல்லையே இருந்தது வழிபடுறது அது முதுமை கிடையாது, முழுமையும் கிடையாது. மனித உடலை விட்டு வெளியேறணும். மனித உடலை விட்டு வெளியேறினா தீவிரமான பாடம் பண்ணணும், அந்த நினைவோடவே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு மாதம் உபதேசம் வாங்கினா பண்ணுறது, அப்புறம் விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒன்றுமே கிடைக்காது. சாதாரண மனுஷன் தான். ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆகி
ஒரு 3 பசங்க இருக்கும். இந்த 3 பசங்களில் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கும். இந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, ஒரு பையனுக்கு 2 பொண்ணு இருக்கும், ஒரு பொண்ணுக்கு 2 பையன் இருக்கும், ஒன்றுக்கு குழந்தை இல்லாத இருக்கும். இது இயற்கை. இதை யாரும் மனுஷனாக பார்த்து பண்ணுறதில்லை. ஆனால் இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனால் நமக்கு ஒரு கொல்லி போடக்கூட ஒரு பிள்ளை இல்லை, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம செத்தா நமக்கு பிறந்த அழுவ கூட ஒரு பொண்ணு இல்லை, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், ஒரு குழந்தையே இல்லையே அப்படின்னு சிந்திக்கணும். ஆனால் 3 பசங்க, எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். இந்த 3 பசங்களுக்கும் பெரிய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ பேத்தியும் ஒரு வயசு, இப்போ 25ஆம் தேதி பிறந்த நாள் இங்கே கொண்டாடினாங்க. அப்போ கொள்ளு தாத்தா நான். ஆனால் தாத்தாவா நான் நினச்சிக்கிறது இல்லை, அப்படின்னு நினச்சிட போகிறீங்க நீங்கள் யாருன்னா. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இது சமமாக ஆகிப்போச்சு, இங்கே வேற்றுமையே இல்லை. இதுக்கு அடிப்படை பேஸ் என்னன்னா நம்ம மனசுக்கார. நம்ம இந்த ஆசிரமம் கட்டி எல்லா ஆசிரமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுவாங்க, சாப்பாடு எல்லாரும் செய்கிற இடம் நாசா பண்ணுவாங்க. ஆனால் முதல்ல குருவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, குரு சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் இங்கே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு சோறு போடுறதே கிடையாது. ஆமாம், காலையில் நாஸ்டா கொடுக்குறதே கிடையாது, கண்டினியூ பண்ணிட்டாங்க அதை. மத்தியான சாப்பாடு சரி, காலையில் தான் அந்த பாவிக்கு சோறு போடலையே, அப்போ முதல்லையான ஒரு பிடி சோறு போடலான்னு போடுறதில்லை, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். இது இயற்கையாகவே அப்படியே கண்டினியூ ஆகிப்போச்சு. ஏன் சொல்கிறேன் இதை அப்படின்னா, மனிதன் தான் சாப்பிட்டு நல்லா சாப்பாடியா, நல்லா சாப்பிட்டம்பா திருப்தியா அப்படின்னு சொல்கிறதுல பெருமையே கிடையாது. ஆனால் நல்ல சாப்பாடு போட்டா இருப்பா, அவர் நல்லா சாப்பிட்டம்பா அப்படின்னு சொல்கிறான் தெரியுமா, அதில் தான் பெருமை உண்டு. அப்போது பிறர் சாப்பிட்றத பார்த்து மனம் சந்தோஷப்படணும், தான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. அந்த மாதிரி மனோபக்குவத்தை உருவாக்கிங்க, துன்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. அறம், இல்லறம், துறவரம். இல்லறத்திலேயே இருந்துக்கின்னு தர்மம் பண்ணுறது அறம், இல்லறத்திலேயே இந்த தர்மமும் பண்ணாத துறவரத்துக்கும் கடவுள் வழிபாட்டிலையும் போகாது இல்லறம், இல்லறத்தை விட்டுட்டு வேணா கடவுள் வேணுன்றது துறவரம். உனக்கு எந்த வரம் வேணுமோ அதை எடுத்துக்கோ. சொல்லு. இந்த பொய் உண்மைன்னு பார்க்குறது எல்லாமே பொய்ன்னு சொல்லும் போது அது பொய் எதுங்கிறது. உங்கள் அம்மா இருக்கிறாங்களா? இப்போ இல்லை, இருந்தாங்க, இப்போ இல்லை. எல்லாருக்கும் அம்மா இருந்திருப்பாங்க, இப்போ இருக்கிறாங்களான்னு தான் கேட்டேன். இல்லைங்க ஐயா. அப்போ எங்கே போனாங்க? அவங்க உடலை விட்டு பொய்யாயிட்டாங்க. பொய்யாயிடுச்சு. அப்போ நிஜம் இல்லை. நம்ம எல்லாரும் தோற்றமும் பொய் தான், நிஜம் இல்லை. தோற்றமற்ற பொருளெல்லாம் நிஜம், ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியல. நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியல, அது அழியா பொருள். ஆனால் தோற்றமில்ல இந்த உருவம் தான் நிஜம்னு நினச்சி நாலஞ்சுன்னு இது பொய் பொருள். அதனால் நிஜம் பொய் ரெண்டும் உலகம் சேர்ந்து இரவு பகல்கிற மாதிரி இன்ப துன்பங்கிற மாதிரி பொய்யும் மெய்யும் கலந்தத்தான் உலகம். அப்போ உண்மையை உணர்ந்தவங்க இந்த உடலை உடல் சுகத்தை அவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு, சித்தருங்கள்லாம் உண்மையை உணர்ந்ததுனால இந்த உடல் சித்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. முதல்ல சித்தரைன்ட்டு பேசுகிற தகுதி ஒரு தூசு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவன் ஊடு வாசல் சொத்து பொண்டாட்டி புள்ள அப்படி வாழலை. அவன் உலகத்தை விட்டு கடந்து வாழ்ந்தான், நம்மளால் வாழ முடியுமா? அதனால் அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது, நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுவோம். சித்தர்களை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இல்லை, நம்ம அது மாதிரி வாழவும் முடியாது. நம்ம எப்படி வாழணும் அதை பேசு. சித்தரை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணிக்காமல் புள்ளக்குட்டி பெற்றுக்காம பொண்டாட்டி புள்ளக்குட்டி கொண்டுட்டு வந்துடு. சித்தரை பற்றி பேசு முடியுமா? உன்னால் முடியாது. அப்புறம் ஏன் பேசுகிற அதை பற்றி?
இல்லை அவங்க காட்டிய வழி வந்து நம்ம போக முடியாதுப்பா உன்னால. போகிறதுக்கு இல்லைங்க ஐயா. அது நம்ம வரக்கூடிய இன்னல்லேருந்து அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம அதை போக முடியாது. ஏன்னா எல்லா உபதேசமும் எல்லா நன்மையும் எல்லா தீமையும் சொல்கிறேன். இவன் போய் வீட்டில் நேற்று என்ன செய்தான் நான் தான் செய்கிறான். அப்புறம் அவன் எப்படி அதுலேருந்து வெளிப்பட முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், உனக்கு துன்பம் வேணாம், நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், வீட்டுக்கு போவாது. பொண்டாட்டி வேணா புள்ள வேணான்னு விட்டுட்டு நீ இப்படி எங்கன்னா போயிடு, நாளிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லை. முடியுமா உன்னால? செய்ததே தானே திருப்பி 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 செய்துங்கிற, அப்புறம் எப்படி போவோம் துன்பம்? போகவே வாய்ப்பே கிடையாது. சும்மா கற்பனையில் தான் நினச்சிக்கலாம். பார்க்கக்கூடிய இப்போ இது விஷயத்துக்கு வந்து மனசு அவ்வளோ நம்புது. பார்க்காத விஷயங்கிறது இந்த உணர்கிற விஷயத்துக்கு போகவே மாட்டேங்குது. போகாது. தோற்றம் தானே அடையாளம் அதுக்கு. அதனால் அந்த தோற்றத்தில் தான் அது வாழும். தோற்றம் மற்ற பொருள்கிட்ட போகாது, போகவும் தெரியாது, சொன்னாலும் போகாது அது. ஏன்னா ஆசைத்தை மறைச்சிடும், பாசம் மறைச்சிடும், காமம் மறைச்சிடும். இந்த 3 ஆசை, பாசம், காமம், இது 3 இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்லு. அப்போ கடவுள் தன்மை அடைஞ்சவங்களும் திருப்பி அந்த உருவத்தில் வந்து தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டுறாங்க. ஒரு வழியும் யாரும் வந்ததா தெரியல எனக்கு. யாருன்னா வந்திருந்தா சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, மகான்கள் எல்லாமே இறைவனுடைய மகான்கள் வேறப்பா. மகான்கள் பேசுகிற தகுதி நமக்கு இல்லைன்ற. ஒவ்வொரு மகானும் எல்லா விஷயத்தையும் இந்த மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறான். எந்த மனுஷனால் வாழ முடியும்? அவன் சொல்கிறான், பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சொல்லா நீ இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறணும். சரி, பொண்டாட்டி பெருவிலங்குன்னாரு, புள்ள ஒரு சொல்லனார், 2 பேரும் வானா போங்கன்னு சொல்லிடுவியா? மகான்கள் தான் சொல்லிக்கிறான். சொல்ல முடியாது. ஏன்னா செலந்தி வலை இருக்குது தெரியுமா? செலந்தி வலை, செலந்தி பூச்சிக்குது இல்லை, அதனுடைய வலையை யாரும் கட்ட முடியாது, அதுவே தான் கட்டும். ஆனால் அதிலே சிக்கிக்கும் செத்து போகும். மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த குடும்பன்ற ஒரு வலையை பின்னிட்டு அதுலேயே மாட்டின்னு செத்து போயிடுவான். அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அவனால். அப்போ நினைப்பில் மட்டுமே இருக்க முடியும். நினைப்பில் வாழலாம். நான் கடவுள் கூட இருக்கிறேன், என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், உதப்பட்டுன்னு இருந்தால் கூட வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா மீசெல்லாம் வச்சுக்கிறேன். அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் தங்கமான பிள்ளைங்க, வீட்டில் பூந்து ஒதிப்பாங்க. ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியாது, நான் வெக்கமாக இருக்குமே. அதனால் சொல்லுவேன், தங்கமான பிள்ளைங்கப்பா, என் பேச்சே தட்டாதுன்னு சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கற்பனைக்கு நல்லா இருக்கும், நிஜத்துக்கு வராது. இப்போ நிஜத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சாமி. கட்டையோட கையில் சொன்னேன். நான் உண்மையே சொல்கிறேன், நீ எடுத்துக்கலன்னா போ. தப்பிக்கவே முடியாது இனி. அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த காற்றை நம்ம உள்ளே அடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் துன்பத்துலேருந்து விலகி நிற்க முடியும், வேறு வழி கிடையாது. துன்பத்திலேருந்து நீ விலகி நின்னா கூட நீ பெற்றது உன்னை விலக விடாத, வலிச்சின் பையில் வச்சுக்கோ. நீ விலகிடலாம், நம்மளால் இது தாங்க முடியல அப்படின்னு தான் நீ நினைப்ப. இந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணால் சூடு வைப்பாங்க தெரியுமா? அப்போதைக்கே அது பயம். சூடு வைப்பாங்க. சூடு வைக்க போகிறேன்னா குழந்தை ஓடும். ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஓடின குழந்தை ஓடி போச்சு பயந்துக்குன்னு சூடு வைக்கவா நான் ஓட மாட்டாங்க, வலிச்சின்னு வந்து வச்சு 2 சூடு வலிப்பாங்க. அது மாதிரி உன்னை பெற்ற பிள்ளைங்க உன்னை நீ வானான்னு போனான்னு உன்னை வலிச்சின்னு அதில் சூடு வைப்பாங்க. அப்புறம் நீ எங்கே தப்பிக்கிறது? அப்போ இயற்கை வந்து எதுங்க, அதெல்லாம் இயற்கையெல்லாம் கிடையாது. இங்கே இயற்கைக்கே வேலை கிடையாது, நீ உனக்கு தான் வேலை. பிறந்துட்டு நம்ம பந்தபாசத்தில் நீ வளர்ப்பு எப்படி வளர்க்கணும்னு வளர்க்கவே இல்லையே. நம்ம தான் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கறதே இல்லையே. பிள்ளைங்களை வந்து உட்கார்ப்போ, உனக்கு என்ன ஒன்று சோறு வேணும், துணியா போ, தூக்கி மடியில் எல்லாம் வச்சுக்கிறேன். அப்போ வெனியை நானே எல்லாம் வளர்த்துக்கின்னுக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும், அது எத்தனை வீடியோவில் சொல்கிறேன், அது கடமையை செய்யுங்க, விழுந்துடாதீங்க பாசத்தில். திருப்பி தப்பிச்சு வெளியே வர முடியாதுன்னுட்டு போய் விழுந்துட்டு பிறகு வரலையே நான் என்ன பண்ணுறது? வர முடியாது. இனிமேல் அவளையே போக வேண்டாம், மொழிக்கு போக வேண்டியது தான். கடமைங்கிறதுலாம் ஒன்றே நடக்காதுண்ணா. என்ன அது சரிங்க. தாமரையில் தண்ணீர் இதெல்லாம் அதாவது புள்ளப்பூச்சி தாமரையில் தண்ணி மேலே இருக்கிறது, அப்புறம் இப்போ புளியம்பழம் ஓடு மாதிரி சாத்தியமா? இது சாத்தியமா? பேச்சாளர் பாம்பாட்டி சொல்கிறாரு, பூ வருது, பூவிலேருந்து பிஞ்சு வருது, பிஞ்சிலேருந்து காய் வருது, காயிலேருந்து செம்பழம் ஆகுது, செம்பழத்துலேருந்து பழமாகுது. ஆனால் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இது ஒட்டி வந்த உடனே குலுக்குனின்னா ஆடும்,
கொட்டை தனியாக ஆடும், ஓடு தனியாக ஆடும், பழம் தனியாக ஆடும். நீ ஆடலையே, உன் பொண்டாட்டி ஆடினா நீ இல்லை ஆடுற, உன் புள்ள ஆடினா நீ இல்லை ஆடுற. சொல்லு. பழுக்கலன்னு அர்த்தமா ஐயா? அப்போ பழுக்கலன்னு அர்த்தமா இல்லை? பழுக்கல இல்லை, பாழா போச்சுன்னு அர்த்தம். பழுக்கல இல்லைப்பா, பாழா போயிடுச்சு, அது சொத்த பழமா போயிடுச்சு. அது இனிமேல் பழுக்காத. அப்போ அடுத்த பிறவியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமாய்யா? அடுத்த பிறவி இருந்தால் பார்க்கலாம். ஆனால் ஒரு பிறவி இருக்கு. ஏன்னா அடுத்த பிறவியில் போகிறதுக்கு இப்போ அடுத்த பிறவியில் நீ என்ன ஒரு மாட்டை பிறந்துட்டேன்னு என்ன பண்ணுவேன்? அதுதான் ஐயா கேட்குறேன். இதுவா போறதுக்கு வழி தேடலையா? உயிருக்கு ஞாபகம் ஊட்டுறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியுங்களா ஐயா? உயிருக்கு ஞாபகம் கொடுக்கறது இந்த பாடத்து மூலியமா முடியும்னு சொல்லியிருக்கீங்க. முடியும். ஆனால் அது எல்லாத்தினாலையும் முடியுமாங்களா? எல்லாத்தாலையும் முடியாது. அதானே சொல்கிறேன், அதானே சொல்லிங்கிறேன். எல்லாத்தாலையும் முடியறதா இருந்தால் உன்னாலே முடியும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உன்னால் அந்த பாடத்துக்கிட்ட போக முடியல பாவம். அப்புறம் நீ எங்கே அடுத்த பெரிய மனுஷனாக தான் போயிருப்பேன். ஒரு நாயா போட்டு நம்மளே கல்லை தச்சுங்கிறமா, அந்த மாதிரி நம்மள அச்சான்னு என்ன பண்ணுறது? அதனால் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விதி விட்ட வழின்னு போ. இது தான் வேணும், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழணும். எப்படி ஒன்றா வாழ்வேன். ஆட்ரா ராஜான்னு கொம்பேத்திரம் குரங்காட்டுறான்னு அப்படி ஆட்டினா வீட்டில் நம்ம ஆடி இருந்தோம்னா அவ்வளோதான் கேதி. 75 வயசாச்சு. எங்கள் பையனுக்கு 47 வயசாச்சு. எங்கள் பொண்ணுக்கு 50 வயசாச்சு. இன்னொரு பையனுக்கு 45 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த புள்ள தெய்வலையும் வாழலை. அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த புள்ள சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எந்த பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவ்வளோ வயசில் கூட பொண்டாட்டி எனக்கு படுக்க போடணும், இப்போ தண்ணி எடுத்து வைக்கணும், துணி துவைச்சி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்படி தான் வாழ்ந்துட்டேன். இது ஒரு கடப்பு, ஒரு வரமுறை வாழ்க்கை. நானும் என் சம்சாரமும் எப்படி வாழறமோ என் பிள்ளைங்க அப்படி அதை பார்த்து ஓ அம்மா இப்படியா அப்பா இப்படியா அப்படின்னு வாழ போகிறாங்க. நான் கண்டபடி நானும் என் பொண்டாட்டியும் வாழ்ந்தோம்னா என் பிள்ளை என் மருமவோ அப்படி தான் வாழ்வோம். வாழ்க்கையை வகுத்து வாழ கற்றுக்குங்க. வாழ்க்கைன்றது ஒரு நெடும் பயணம். கொஞ்சோண்டு ஸ்லிப்பாச்சுன்னா கூட வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆனால் ஆயிட்ட பிறகு அதை சீர் பண்ணவே முடியாது, திருப்பி அதை சீர்திருத்தவே முடியாது. ஆத்மானம் சமயம். ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமக. ஐயா, எனக்கு ஒரு 2 கேள்விகள். பட்டினியத்து சுவாமிகள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா சிறந்த பக்தி பண்ணுங்க, பக்தி கொண்டாடுவோம் அப்படின்றார். ஏன் அவர் பக்தி கொண்டாடுவோம்னு சொல்றாரு? பக்திக்கு எந்த பெருசா ஒரு லெக்சர்லாம் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது, பெருசாக ஒரு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டியவே கிடையாது. இதுதான்ப்பா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு குழந்தை கூட கையெழுத்து கும்பிடும், கேள்வியை கேட்க போகிறதே கிடையாது. அவ்வளோ எளிமையானது, எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது. புரியுதுங்களா? அப்போது ஞானத்தை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னா இந்த பக்தியின் மூலிமா தான் எல்லாருக்கும் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஞானத்தைனா ரொம்ப கஷ்டம். அது ஒரு நெய் மாதிரி, பக்தின்றது பால் மாதிரி. நான் குழந்தைக்கும் கொடுக்க முடியும், கிழவனுக்கும் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கொடுக்க முடியும், எல்லாமே ஜீரணம் ஆகும். ஆனால் நெய் வரும், பால்லேருந்து நெய் எடுக்கணும்னா ரொம்ப காலம் ஆகும். அதுக்கான பக்குவ காலம் வரும்போது தான் அது பொருளே தெரியும். அப்போது ஏன் இதை சொன்னார்? எல்லாரும் ஞானம் என்ன மாதிரியே ஞானத்துக்கு போக முடியாதுப்பா, என்ன மாதிரியே யோகத்தை கற்றுக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் பக்தியில் இருக்க முடியும். பக்தியில் இருந்தால் என்ன ஆகும்? ஏன் மனம் எனக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு நான் கட்டுப்பட்டன்ற உணர்வோடு இங்கே ஒரு செயலை செய்யும். அப்படி செஞ்சதுன்னா அதுக்கு சாட்சியாக இருக்குது, அவங்கவுங்க மனசாட்சியாக இருக்குது. அதை ஒருத்தர் யாரும் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. திருடனோ வக்கீலோ ஜட்ஜோ அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை. அவங்கவுங்க மனசாட்சி அதுக்கு சாட்சியாக இருந்துன்னு இதை பண்ணாத இதை பண்ணுன்னு சாட்சியாக வளர்க்கும். யார் இருந்தால் தெய்வத்துக்கு யார் பயந்தாங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் வெளிச்சத்துலையும் ஒரே மாதிரி தான் வாழ்வான், இருட்டிலையும் ஒரே மாதிரி தான் வாழ்வான். ஆனால் தெய்வமே இல்லைன்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா பகலில் 1000 வேஷம் போடலாம், இருட்டில் பண்டவாளம் தண்டவாளம் இருக்கட்டும். ஏன்னா அங்கே யாரும் பார்க்கலையா, யாருக்கு தெரிய போகுது? புரியுதுங்களா? ஆனால் நான் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன இருளையும் வெளிச்சத்துலேயும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் பார்க்குது, காப்பாற்றுது, துணையாக இருக்குதுன்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா அவங்க செய்யக்கூடிய செயலில் தவறுகளோ பாவமோ புண்ணியமோ எதுவுமே வராது, சாட்சி இறைவனே மாறிடுவாங்க.
இந்த ஒன்று வளர்ந்தா இந்த ஊரும் உலகமும் யாரும் கெட்டு போக வேண்டிய வேலையே கிடையாது, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ பெரிய ஞானி எல்லாம் ஞானத்துக்கு வாங்க இறைவன் அடைங்க நாங்கள் சொல்லாமல் பக்தியை கொண்டாடுங்க, அது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த பக்தியை யார் மனசு ஏற்றுக்குச்சோ, ஆனால் பக்தின்றது சாதாரண விஷயம் இல்லை சாமி. எல்லாரும் பக்தி கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவாங்க, ஆனால் யாரோ சரணாகதி அடைஞ்சாங்கன்னா யாரும் சரணாகதி இறைவனோட அடைஞ்சதே கிடையாது. இப்போ லாஸ்ட் என்ன சாமி வந்தது? வைகுண்ட ஏகாதசியா? எல்லாரும் சொர்க்கவாசல்லாம் போய் வந்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கவுச்சி சாப்பிடல, போய் வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணாங்க? வழக்கம் போல் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ கடவுள் கூட இருக்கிறாரா? இந்த மாதிரி பக்தி பண்ணால் அதுக்கு பேர் பக்தி இல்லைப்பா. உன்னை நீ கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு, கடவுளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா உன் வாழ்க்கையில் அதை தான் நீ ஏற்றுட்டு போகணும். எல்லா ஞாயின்மார்களும் யாரும் யோகம் பண்ணல, ஞானம் பண்ணல, ஆனால் எல்லா ஞாயின்மார்களும் பக்தி பண்ணியிருக்கிறாங்க. யாராவது ஆட்டை வெட்டிக்கிறாங்களா, கோயை வெட்டிக்கிறாங்களா அப்படின்னா யாரும் அந்த வேலையை பண்ணவே இல்லை. எல்லாரும் சைவத்தை விடாப்படியாக பிடிச்சிட்டாங்க. காரணம் என்ன? இறைவனை கொடுக்கணும்னா சுத்த பத்தமாக இருக்கணும், இறைவனுக்கு படைக்கக்கூடிய எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இருந்ததோட விளைவு. அப்போ பக்தி என்ன ஆகும்? வெறும் சாமி கும்பிட்றது மட்டும் பக்தி இல்லை, என்னையே மாற்றி காட்டுறது பக்தி. இது முடிவில் என்ன ஆகும்? சரணாகதி கொண்டு போயிடும். ஒவ்வொரு நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சு ஞான நிலை போனால் கூட முடிவான நிலையில் சரணாகதி அடையலைன்னு சொன்னால் அந்த ஞானமும் கைவிட்டுடும். அதனால தான் ஐயா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் அவர் தான் பண்ணார், ஆனால் எதுவுமே நான் இல்லைன்னாரு. எல்லாம் இறைவன்பா, இங்கே நான் ஒன்றுமே இல்லைன்னு இவர் உழைப்பால் அடைஞ்ச ஞானத்தை கூட தனது இல்லைன்னு இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அதனால தான் அவரால் ஜீவமுக்தி அடைய முடிஞ்சுது, அதனால தான் அவரை இறைவனால் காண முடிஞ்சுது. அப்போ நீ ஞானம் நோக்கி போனால் கூட சரணாகதி அடையணும். இங்கே எந்துன்னு ஒன்றும் இல்லை, நானுன்ற ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு பக்குவம் வரணும். பக்தியில் இருந்தாலும் ஞானத்தை அடைய முடியும் இந்த பக்குவம் இருந்தால். ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லைன்றதுனால தான் யோகத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. உன்னோட முயற்சியிலேயாவது இந்த பக்குவத்தை நீ கொண்டு வந்துரு அப்படின்றதுக்காக முயற்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு யோகம் வேணும். இப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. காஞ்சி சங்கராச்சாரியருக்கு ஒரு பாட்டு ஒன்று. ஆமாம். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. இது நம்ம சர்க்குருவும் பொருந்துவாங்க. ஆமாம். எப்படி இந்த நம் சர்க்குரு நித்யானந்த சுவாமியினுடைய அருள் விழியும் கடைக்கண் பார்வையும் அவர் கரங்களும் அவருடைய சரணாகதி அடையணும்னா சீடர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து விடுபடாமல் இருக்கணும். எந்த நிலையில் இருந்தால் நம் சத்குரு நித்யானந்தனுடைய பாதத்தில் சரணாகதி அடைய முடியும்? இப்போ சொன்னோம் இல்லையா, பக்தியில் இருக்கணும் குரு தேவை கிடையாது. ஆனால் ஞானத்துக்கு போகணும், யோகா பாதைக்கு போகணும்னா கண்டிப்பாக ஒரு குரு வேணும். அப்போது ஒரு குரு மூலயமா ஒரு கலையை கற்றுக்குனீங்க. இப்போ குருவுக்கு உங்களுக்கு மன உறவு என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னா, தெய்வத்துக்கிட்ட நீ எப்படி சாஸ்தாங்கமாக உன்னை ஒப்படைச்சிட்டியோ அதே போல் ஒவ்வொரு நாளும் பாடம் பண்ணும்போது, குருதேவா தெய்வமே நீ கொடுத்த பாடத்தை பண்ண வேண்டியது என்னோட கடமை, என் வாழ்க்கையில் எவ்வளோ இன்ப துன்பம் வந்தாலும் நான் பண்ணியே தீருவேன், இதை மாற்றவே மாட்டேன். உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. என்ன கடன் தெரியுமா? விதியோட பலத்தால் என்னால் இந்த பிறவியில் அடைய முடியாது போனாலும் நீ என்னை கைவிட்டுடாத, ஏன்னா உன்னையே நம்பி நான் இருக்கிறேன், உன்னோட கலையை நான் பண்ணினுக்கிறேன் அப்படின்னு குருதேவர்கிட்ட சரணடையணும். நீ கொடுத்த பாடத்தை நான் பண்ணுறேன், என்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய கடமை உண்டுன்னு யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குரு கடைசி வரைக்கும் கூட நின்று காப்பாற்றி கரை சேர்ப்பாரு. புரியுதுங்களா? ஆனால் இப்படியே எல்லாருக்கும் பக்குவம் இருக்குமானா இருக்கும், பாதி பேருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு வேறு மாதிரி கூட இருக்கும். குருக்கிட்டேருந்தே எல்லாத்தையும் வாங்கி என் பாக்கெட்டில் வச்சுக்கினேன். இப்போ குருவும் நானும் எடை போட்டு பார்த்தோம்னா ஒரே தராசில் இருப்போம் அப்படின்னு மயக்கத்தில் இருக்கிற ஆள்லாம் இருக்கிறான். அவருக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு, இந்த ஆசிரமத்தில் இவ்வளோ தான் பாடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவ்வளோ பாடத்தையும் நானும் வாங்கிட்டேன். இப்போ நானும் அவரும் ஒன்றான்னா எந்த காலத்திலும் ஒன்றாக முடியாது. குருவாகவே தான் இருப்பார் கடைசி வரைக்கும், சீடன் கடைசி வரைக்கும் சீடனாகவே தான் இருப்பான்.
இந்த சீட முக்தி ஆகணும்னா குருவை எப்பவுமே நினச்சிக்கின்னு இருக்கணும். குருவை என்னைக்கு சீடன் மறந்தானோ அன்னைக்கு அந்த கலை சீடனை மறந்துடும். இது ஏதோ சீடன் பண்ணுற விஷயம் இல்லை, இது கலை உனக்கு அது கொடுப்பனை கொடுக்கும். அப்போது நீ யார் கூட உறவாடுற அப்படின்னு சொன்னால் உன் கலை கூட நீ உறவாடுற. கலை யாருக்கு சொந்தம்? குருவுக்கு சொந்தம். நீ கலையை மறக்க மாட்ட, ஏன்னா அது காரியத்தோடு அதை பயன்படுத்தினுக்கிற. குருவை மறந்துட்டியே. குருவை மறந்த உடனே கலை என்ன பண்ணா? எங்கள் அப்பனை நீ மறந்துட்ட, உன்னை நான் மறக்க போகிறேன். கலை கை விட்டணும். அதோட விளைவு என்னாகும்? எல்லாத்தையும் கற்றுப்பேன். சண்டை வரும்போது எந்த அஸ்திரமும் வேலை செய்யாது. யார் மாதிரி? கர்ணன் மாதிரி இருக்கும். எல்லாம் இங்கே இருக்கும், அம்பு போகாது. புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஸ்தாங்கமாக விழுந்துடணும் காலில். இந்த பிறவியை இந்த இந்த ஊன் உடம்புல இந்த உயிரை கரை சேர்க்க வேண்டியது உன் கடமைப்பா. எனக்கு யோகியதை இல்லாத போயிருக்கலாம், எப்படியால என்னால் பாடம் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம், எனக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போயிடலாம். ஆனால் உன்னை நம்பி நான் வந்துட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு நான் பிடிச்சிட்டா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பா என்னால் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம், என்னை நம்பி இவன் வந்துட்டான், கொஞ்சம் அவனை காப்பாற்றி விடுன்னு யார்கிட்ட அவர் சொல்லுவார்? அவர் யார் கூட உறவாராரோ அவர்கிட்ட அவர் சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் கொடுப்பார். புரியுதுங்களா? இந்த உறவு முக்கியம். குரு சிஷ்ய பாவனை ரொம்ப முக்கியம். இந்த உறவு இல்லைன்னா நீ 1000 காலம் தவம் பண்ணாலும் அந்த தவத்தோட பலன் நமக்கு வந்து சேரவே சேராது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஆத்மா நம் சத்குருநாதர் வந்து குருவடிவா காட்சி தரக்கூடிய சாட்சாத் அந்த அண்ணாமலையார் என்கிற சிவம்தான். நம்ம சாதாரண ஒரு மனித உருவமாக எடை போட முடியாது. நமக்கு கண்ணுக்கு இவர் இந்த வடிவமாக தெரியலாம், ஆனால் அவர் அண்டத்துக்கும் மண்ணுக்குமா ஜோதியாக இருக்கார். அவர் காணவும் முடியாது. ஒரு பாட்டு திரைப்பட பாடல் கூட இருக்கும், பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என் ஐயனே என் ஐயனே, அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில். அனைத்து செல்வத்துக்கும் அதிபதி நம் சத்குருநாதர். அவர்கிட்ட நம்ம எப்பயுமே நம்ம எல்லாருமே ஒரு அடியார்கள் தான். அவர்கிட்ட நம்ம பிச்சை தான் எடுக்க முடியுமே கண்டி என்னைக்கும் அந்த சிவமா நம்ம ஆக முடியாது. ஆத்மா